ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானே குருவனுடைய பெருமையை சொல்லலாம். பகவான் எப்பொழுது குருவனுடைய பெருமையை சொல்றான் அப்படின்னா, தசமஸ்கந்தத்திலே உத்தரார்த்தத்துல பகவான் துவாரகையிலே ராஜாவா இருக்கும் பொழுது பகவானை பார்க்கறதுக்காக குச்சேலர் வர. குச்சேலர் கூட பகவானை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா கூட பகவான்கிட்ட எதையும் கேட்கணுங்கிற ஆசை அவருக்கு இல்லை. ரொம்ப தரித்திரத்துல இருக்கார், வறுமை, நிறைய குழந்தைகள். அத்தகைய வறுமையில் இருக்கக்கூடிய குச்சேலருக்கு பகவான் எங்க இருக்கான்னு தெரியும். அப்படின்னுட்டா ஒரு ராஜா எங்க இருக்கார் அப்படின்னுட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ராஜா எங்க இருக்கார், ராஜாவை எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ராஜாவுக்கு தன்னுடைய தேசத்திலே ஒரு பிரஜை ஏதோ ஒரு மூலையிலே எங்க இருக்காங்கிறது தெரியாது. குச்சேலரும் பகவானும் சேர்ந்து சாந்திபனி குருகுலம் அப்படிங்கிற ஒரு குருகுலத்துல படிச்சிருக்கா. குழந்தையா இருக்கும் பொழுது குச்சேலர் தன் கூட படித்தாருங்கிறது பகவானுக்கு தெரியும். ஆனா அந்த குச்சேலர் இப்ப எங்க இருக்கார் அப்படிங்கிறது தெரியாது. குச்சேலருக்கு பகவான் இருக்கிற இடம் தெரியும். ஆனா அவ்வளவு வறுமையிலே தரித்திரத்தில் இருந்தா கூட அவருக்கு பகவான் தான் கூட படிச்சவன் ராஜாவா இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவர் போய் பார்க்கணுங்கிற ஆசை உண்டு. ஆனா அவர்கிட்ட போய் எதையும் கேட்கணுங்கிற ஆசை இல்லை. குச்சேலர் தன்னுடைய குழந்தைகள், மனைவிகள் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கு துவாரகையில ராஜாவா இருக்காரு கிருஷ்ணர், அவரும் நானும் சேர்ந்து படிச்சோம். இன்றைக்கு துவாரகையில ராஜாவா இருக்காரு பகவான், அவரும் நானும் சேர்ந்து படிச்சோம். இது ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப 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 தன்னுடைய குழந்தைகள், மனைவி, யாரை பார்க்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி 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 சந்தோஷப்படுவார். ஒரு நாள் அவன் மனைவி கேட்கிறா, அடிக்கடி இன்றைக்கு துவாரகையிலே ராஜாவா இருக்கக்கூடிய பகவானும் கிருஷ்ணனும் நீங்களும் சேர்ந்து படித்தேன்னு சொல்லிட்டே இருக்கேல, நாம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், உங்க பகவானை பார்த்து ராஜாவை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு முதல்ல அதுல இஷ்டம் இல்லை. ஆனா போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அவருக்கு. பகவானை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு காரணம் அவர்கிட்ட போய் எதையாவது கேட்கணுங்கிறதுனால இல்லை, பகவானை தரிசனம் பண்ணலாம்னு ஒரு ஆசை. அயமி பரமோ லாபகா அப்படிங்கிறார். எனக்கு இன்னைக்கு பெரிய லாபம். என்ன லாபம் அப்படின்னா, பகவானை பார்க்க போறேன், அவருடைய தரிசனமே எனக்கு ஒரு லாபம். அவருடைய தரிசனம் லாபம். ஆனா இவருக்கு கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத பொழுது அவருடைய மனைவி ஏதாவது அவர் கொடுத்தாருன்னா வாங்கிட்டுவான்னு சொல்றாலே, அதுக்காக போகலாமா, அப்படி அவர் நினைச்சிட்டு கிளம்பலாமா அப்படின்ன உடனே அவர் சொல்ற, வறுமைங்கிறது எனக்கு இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பிறந்ததிலிருந்து கூட இருக்கு. இவ்வளவு நாள் வறுமையில நான் திண்டாடிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளும் என்னுடைய மனைவி குழந்தைகள் கிட்டெல்லாம் பகவானும் நானும் கூட படித்தவர்கள்ங்கிறத சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இவ்வளவு நாள் என்னுடைய மனைவி நீ துவாரகையில போய் பகவானை பாருன்னு சொல்லாம இன்றைக்கு சொல்லியிருக்கா அப்படின்னுட்டா பகவான் என்னை பத்தி நினைச்சிருக்கார். அவருடைய மனசுல என்ன பார்க்கணுங்கிற ஏதோ ஒரு ஆசை வந்திருக்கு. நாமும் குச்சேலரும் சேர்ந்து படிச்சோமே, அந்த குச்சேலர் இப்ப எங்க இருக்காரோ, எந்த ஊர்ல இருக்காரோ, நம்ம இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன் நம்மளை பார்க்க வரலன்னு என்னை பத்தி பகவான் சிந்தனை பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய மனைவியினுடைய எண்ணத்துல இன்னைக்கு பகவானை போய் பாரு அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நாள் வராம இன்னைக்கு வரத்துக்கு என்ன காரணம்? அப்ப நாம போய் பார்க்க வேண்டியதுதான்.
பார்க்கணும்னு கிளம்பும் பொழுது சும்மா போகக்கூடாது. ஒரு பெரியவர்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போகணும். ராஜா பகவான் அதனால அவருடைய மனைவி அங்கேயும் இங்கேயும் தேடி கொஞ்சம் நெல் எடுத்து அவல் கொடுத்து இதை எடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்புறார். ஏதோ ஒரு தைரியத்துல கிளம்பி வந்துட்டாரே தவிர துவாரகையை பார்த்தாலே பிரமிப்பா இருக்கவருக்கு. துவாரகையினுடைய அந்த வீதிகளே மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அவ்வளவு பெருசா இருக்கு. ராஜாவுடைய பெரிய அரண்மனை, அந்த அரண்மனை வாசல்ல எவ்வளவோ தேசத்து ராஜாக்கள்லாம் காத்துட்டு இருக்கா. இன்னும் கிருஷ்ணருடைய பேட்டி கிடைக்கல அவருக்கு. குச்சேலரோ ஒரு ஏழை பிராமணன் தன்னுடைய மனைவி கொடுத்த ஒரு அவல்ல அப்படி ஒரு பையில மாட்டிண்டு அவருக்கு வந்த உடனே தோணித்து நம்ம திருப்பி போயிடலாமா, இந்த நகரம் இருக்கிற அமைப்பே நமக்கு சரியா இல்லையே, நமக்கு உள்ள நுழையறதுக்கே சங்கோஜமா இருக்கு, இந்த ராஜ்யமே எப்படி இருக்குன்னா அரண்மனை எப்படி இருக்கும், அந்த அரண்மனைக்குள்ள போனா வாசல்லையே இவ்வளவு தேசத்து ராஜாக்கள்லாம் இன்னும் அவரை பார்க்க முடியலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நானும் ஒரு ஏழை, எனக்கு எப்ப பேட்டி கிடைக்கும், என்னை பார்ப்பாரா, நான் எதற்காக வந்தேங்கிறது அவருக்கு தெரியுமா, அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, ஒரு கால் எல்லாரையும் மாதிரி நானும் ஏதாவது ஒரு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கேன்னு அவர் நினைச்சிட போறாரா. இவ்வளவு தவிப்போட வாசல்ல போய் நிற்கிறார். வாசல்ல போய் நின்ன உடனே யாரோ ஒருத்தர் பகவான் கிட்ட சொல்றான், வாசல்ல ஒரு ஏழை பிராமணர் வந்திருக்கார், அவர் பேர் குச்சேலர் இல்லைன்னா சுதாமாவாம், உங்களோட சாந்திபினி குருகுலத்துல சின்ன வயசுல படித்தவராம் அப்படின்னு அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்குள்ளே கட்டில படுத்துன்ற பகவான் தாவி குதிச்சு வீதிக்கு வந்து அந்த தன்னுடைய பால்ய சிநேகிதரை ஆலிங்கனம் பண்ணி கையை பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போறார். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், ஆச்சரியப்படுறான். அப்படி உள்ள போய் கூப்பிட்டு போய் தான் உட்காரக்கூடிய சிம்மாசனத்துல குச்சேலரை உட்கார்த்தி வச்சு பகவான் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். கீழே உட்கார்ந்துட்டு அவரை பார்த்து பேசுறான், குச்சேலா, நான் இவ்வளவு நாள் ராஜாவா இந்த இடத்துல இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா, ஏன் என்ன பார்க்கறதுக்கு வரல, உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, உன் அட்ரஸ் எதுவும் எனக்கு தெரியல, இன்னைக்காவது என்னை பார்க்கறதுக்கு வந்தியே, கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள்லாம் இருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டே இருக்கும்பொழுது குச்சேலர் தரித்திரத்துல இருக்கார், ரொம்ப சிரமத்துல இருக்கார், வருமானம் இல்லை, பெரிய சம்சாரம், எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற பகவான் ஒன்னேவன்னு சொல்றான், பெரிய வசதியோடு இருக்கிறவர்களுக்கும் மனசுல சாந்தி இருக்காது. பெரிய ராஜ்யம், பெரிய நிர்வாகம், பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா பார்க்கிறவர்களுக்கு தான் அவனை பெரிய ராஜா சகல வசதிகளோடு இருக்கிற மாதிரி தோணுமே தவிர அவனுக்கு நிம்மதி இருக்காது. எந்த தேசத்து ராஜா எப்பொழுது படையெடுத்துட்டு வருவானோ, நாட்டு ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பதவி இதெல்லாம் நிம்மதியை கொடுக்காது. அதே மாதிரி தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் நிம்மதி இருக்காது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, குழந்தைகளுடைய துணிமணிகளுக்கு என்ன பண்றது, படிப்புக்கு என்ன பண்றது, அதனால ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது. நல்ல ஐஸ்வர்யத்தோட பெரிய பதவியிலே ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது. பகவான் சொல்றான், நான் பெரிய ஐஸ்வர்யத்தோட இந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நான் சாந்தியோட இருக்கேன், அமைதியா இருக்கேன். இவ்வளவு பெரிய ராஜ்ய நிர்வாகமோ, ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய வசதிகளோ, ஐஸ்வர்யமோ என்னுடைய நிம்மதியை குலைக்கல. அதே மாதிரி நீ தரித்திரத்தில் இருந்தாலும் இவ்வளவு நாட்கள் நீ என்னை பார்க்கறதுக்கு வரல, இப்பொழுது கூட நீயா வரல, உன்னுடைய மனைவி அனுப்பி வந்திருக்க, அதுலயும் கூட என்கிட்ட எதையும் கேட்கறதுக்கு வரல, என்னை பார்க்கணுங்கிற ஆசையில வந்திருக்கிறதுனால தரித்திரத்தில் இருந்தா கூட நீ சாந்தியோட இருக்க, அமைதியோட இருக்க. பெரிய ராஜ்ய நிர்வாகம் பண்ணக்கூடிய நானும் அமைதியா இருக்கேன், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கக்கூடிய நீயும் அமைதியா இருக்கு, சாந்தியா இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்.
பெரும்பாலும் இப்படி இருக்கிறவாளுக்கு அமைதி இருக்காது இல்லையா, சாந்தி இருக்காது இல்லையா? நீங்க நானும் சாந்தியோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் அந்த இடத்துல பகவான் குருவனுடைய பெருமையை சொல்றான். நாம 2 பேரும் இந்த சாந்திபினிங்கிற குருவுல குளத்துல படிச்சு கிளம்பி வரும் பொழுது அந்த சாந்திபினிங்கிற குருவை நாம சேவித்தோம், நமஸ்காரம் பண்ணினோம். அப்ப அந்த குரு நம்மளை பார்த்து என்றைக்கும் சந்தோஷமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அவருடைய அனுகிரகத்தினுடைய ஒரு பலத்தினாலதான் நீயும் அமைதியா இருக்க, நானும் அமைதியா இருக்கேன். குரோகோ அனுகிரகேனைவ புமான் அப்படிங்கிறார். பிரசாந்தையே, குருவனுடைய ஒரு கிருபையினாலதான் மனிதனுக்கு சாந்தி வருமே தவிர வேற எதனாலையும் சாந்தி வராது. அத்தகைய குரு கிருபைக்கு பூர்ணமா நீயும் நானும் பெற்றுக்கொண்டதுனாலதான் அத்தகைய சாந்தியோட இருக்கும். குரு கிருபையினால சாந்தி மட்டும் இல்லை, குரு கிருபையினால ஒண்ணுமே தெரியாத மக்கு கூட பெரிய மேதாவி ஆயிடுவான். அதுக்கு நிறைய சரித்திரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னு தான் இன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் 12 ஆழ்வார்களுடைய அருளி செயல்களும் ராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்ந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஸ்ரீவைகுண்டத்திலே பகவான சுத்தி இருக்கிறவர்களுக்கு திவ்ய சூரிகள் அப்படின்னு பேரு. அந்த திவ்ய சூரிகள் பூமியில அவதாரம் பண்ணி எந்தெந்த ஊரா சென்று அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் பாடினாலோ அதற்கெல்லாம் திவ்ய தேசம்னு பேரு. அந்த பெருமாள் விஷயமா அவர்கள் பாடின அந்த பாடல்களுடைய தொகுப்புக்கு திவ்ய பிரபந்தம்னு பேரு. தமிழ்ல இந்த திராவிட வேதம், வேதத்துல என்ன இருக்கோ அத்தனையும் இந்த பிரபந்தத்துல இருக்கு. குலசேகர ஆழ்வாருடைய பாடல்களை பார்த்தா ராமாயணம் இருக்கு. பெரியாழ்வார் நாச்சியார் திருமொழி எடுத்து பார்த்தா பாகவதம் இருக்கு. திருமாலை எடுத்து பார்த்தா விஷ்ணு தர்மம்ங்கிற புராணம் இருக்கு. இப்படியே வேதங்களும் புராணங்களும் ஆழ்வார்கள் அப்படி தமிழ்ல அப்படி கொட்டிட்டு போயிருக்கா. அப்படி கொட்டிட்டு போனதுக்கு தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு பேரு. 4000 பாடல்கள் இல்லையா, அருளி செயல்கள். அதுவும் நம்மாழ்வாரது திருவாய்மொழி 1000 பாடல். இந்த 4000த்துக்கும் ஒருத்தரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார், கமெண்ட். ஒரு 1000த்துக்கு இன்னொருத்தர் பண்ணினார், இந்த 100க்கு இன்னொருத்தர் பண்ணினார் அப்படிங்கிறது இல்லை, 4000த்துக்குமே ஒருத்தர் பண்ணினார். அவருக்கு பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு பேரு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல செங்கனூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் அவர் அவதாரம் பண்ணினார். ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய மகாபுருஷர்கள் எல்லாம் ஒரு க்ஷேத்திரத்துல போயிருப்பான். ஸ்ரீரங்கத்துல போயிருப்பா, திருப்பதியில போயிருப்பா, பூரியில போயிருப்பா, காசியில போயிருப்பா, திருவண்ணாமலையில போயிருப்பா. ஒரு பெரிய க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல தாம் போய் வாசம் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா ஆச்சரியம், இந்த பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகாத்மாவுக்காக திருப்பதி பெருமாளே அவருடைய ஊருக்கு வந்தார். அப்படி இருக்கு. ஒரு தினம் ஸ்ரீ திருப்பதியில போய் திருவேங்கடமுடியான சேவிக்கிறார். அந்த பெருமாளுடைய அழகுல சொக்கி போய் மயங்கி அந்த பெருமாளை விட்டு அவரால் பிரிய முடியல, அழகார். பெருமாள் சொல்றார், நீ போ, உன் ஊருக்கு நான் வரேன் அப்படிங்கிறார். எப்படி வரப்போறார் பெருமாள் தெரியலையே. அப்படின்னு வந்து பார்த்தா அவர் சின்ன குழந்தை அவர் கையில ஒரு சாலக்கிராமத்தை கொடுக்கிறான். அவர் சொல்றார், நான் ஆசைப்பட்டதோ சங்கு சக்கர கதாதாரணா சதுர்புஜனா நீலமேக ஷியாமலனா இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடியாதனுடைய அர்ச்சாவதாரம், இந்த ரூபத்தை ஆசைப்பட்டேன். ஆனா சாலக்கிராமத்தை கொடுக்கிறாரே, சாலக்கிராமமும் விஷ்ணுதான், ஆக்ஷேபனை இல்லை. ஆனா அந்த சாலக்கிராமத்துல கண்ணு மூக்கு காதெல்லாம் இல்லையே. இந்த கொடுக்கிற குழந்தை சொல்றான், அதை எடுத்துட்டு போ. இப்படியே எடுத்துட்டு தன் ஊருக்கு வரும்போது கொள்ளிடம்ங்கிற ஊர் கரையில அந்த சாலக்கிராமம் தொலைஞ்சு போயிடுது. பகவான் நம்ம ஊருக்கு வரேன்னா ஒரு குழந்தை ரூபத்துல சாலக்கிராமத்தை கொடுத்தான். அந்த சாலக்கிராமமும் தொலைஞ்சு போயிடுத்தே அப்படிங்கிறதுனால ராத்திரி அவருக்கு தூக்கம் இல்லை, ஒண்ணுமே சாப்பிடலை. அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு திவ்யமான கனவு ஏற்படுறது.
அந்த கனவுல இந்த சால கிராமம் எங்க தொலைஞ்சு போயிடுத்தோ அங்க தோண்டி பாரு அப்படின்னா, தோண்டி பார்த்தா திருப்பதி பெருமாளே அங்க கீழே இருக்க. அந்த பெருமாளை எடுத்துட்டு வந்து தன் ஊர்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். செங்கனூருங்கிற ஊர்ல அங்கதான் இருந்தார். அங்கிருந்து 4000 பாசுரங்களுக்கும் அவர் ஒருத்தராகவே பாஷ்யம் பண்ணியிருக்கார், கமெண்ட். இப்ப 4000 பாடல்களுக்கும் ஒருத்தர் கமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கணும், பாகவதம் தெரிஞ்சிருக்கணும், வேதம் தெரிஞ்சிருக்கணும், வேத பாஷ்யம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கு கமெண்ட்ரி எழுத முடியும். அவ்வளவும் தெரிஞ்சு அவர் ஒருத்தரா இருந்ததுனால அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. பார்த்தா ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து ராமாயணம் கத்துப்பா, ஒருத்தர் பாகவதம் கத்துப்பா, ஒருத்தர் வேதம் கத்துப்பா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். நிறைய பேர் வந்திருக்கா அவருக்கு பாடம் கத்துக்கிறதுக்கு. இப்படி பாடம் கத்துக்கிறதுக்கு வரும்பொழுது ஒரு தம்பதிகள் வரா, வீட்டுல ஒரு பையன் இருக்கான். அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பார்த்தா ஒரு ஆணா அவனா அவனுக்கு வரல. அவ்வளவு மக்கு. இந்த குழந்தைய வீட்டுல வச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவனுக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது. என்ன பண்றது இவனை வச்சுட்ட? கை கால்லாம் நல்லா இருக்கு, ஆனா படிப்பு ஏறல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு சுவாமிகள் இருக்காரா இங்க செங்கனூர்ல, அவர்கிட்ட நிறைய குழந்தைகள்லாம் வந்து படிக்கிறாராம். பேசாம இந்த பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட கொண்டு விட்டு இவருக்கு ஏதாவது வேஷ்டி தோச்சு போட்டுண்டு விசிறிண்டு இவருக்கு ஏதாவது சேவை பண்ணிட்டு இந்த ஊர்லயே இரு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையும் அவர்கிட்ட அவனுக்கு ஒரு பக்தி வந்துடுத்து. அவருடைய துணிமணி எல்லாம் துவச்சு போடுவான், அவருக்கு விசிறி விடுவான். அவர் இப்படி அவரை சந்தோஷப்படுத்திட்டு அந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கா. அந்த ஊர் பெரிய ஊரு, நிறைய வித்வான்கள் வரா, நிறைய பேர் படிக்கிறதுக்கு வரா. படிக்கிற சாஸ்திரத்திலேயே நம்ம மீமாம்சைங்கிறது ஒரு சாஸ்திரம், காவியம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், இப்படி பல சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா. அதுல தர்க்கம்ங்கிற ஒரு சாஸ்திரம் தான் ரொம்ப கடினமான ஒரு சாஸ்திரம், விசார புத்தியோட பார்க்க வேண்டிய ஒரு சாஸ்திரம். அந்த தர்க்க சாஸ்திரத்துல மறுநாளைக்கு ஒரு பெரிய டிபேட் இருக்கு. அந்த தர்க்க சாஸ்திரத்துல கலந்துக்கிறதுக்காக அந்த தர்க்க சாஸ்திரத்திலேயே ரொம்ப நிபுணரா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கார். அவர் மறுநாள் அந்த டிபேட்ல நம்ம பேசணுமேங்கிறதுக்காக அந்த தர்க்க சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருக்கார். படிக்கும் பொழுது அவருக்கே ரொம்ப கஷ்டம். நாளைக்கு பெரிய வித்வான்கள்லாம் வருவா, பெரிய சபை நடக்க போறது. அந்த சபையிலே இந்த தர்க்க சாஸ்திரத்தை நம்ம நல்லா பேசணுமேங்கிறதுனால படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் வரான். இவன் தான் ஒண்ணுமே படிக்காதவன் இல்லையா, ஆனா அவனா கூட ஏறல அவனுக்கு. இவர் ராத்திரி பகலா ஒரு தீபத்தை வச்சு படிச்சுட்டே இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் இவன் சும்மா இருக்கக்கூடாதோ விளையாட்டா, மாமா என்ன புஸ்தகம் படிக்கிறேன், இது பேர் என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. வித்வான்களுக்கு படிக்காதவாளை கண்டாலே ஒரு அலட்சியம் இருக்கும். அதுவும் நாம படிக்கிறதோ கடினமான ஒரு தர்க்க சாஸ்திரம். இந்த பையனுக்கும் ஆனாவனா கூட தெரியாது. இவன் போய் நம்ம கிட்ட என்ன அப்படி கேட்கிறான்னு உடனே அவனை பரிகாசம் பண்ற விதத்துல இந்த புஸ்தகத்தோட பேர் என்ன தெரியுமா, முசல கிசலயம் அப்படின்ட்டார். முசல கிசலயம்னா என்ன அர்த்தம்னா உலக்கன்னு அர்த்தம், மர உலக்க. அவர் என்ன அவனை கிண்டல் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கால் மர உலக்க துளுத்தாலும் துளுத்துடும், உன் மூளை துளுக்கவே துளுக்காதுங்கிறத அப்படி பரிகாசமா சொல்லிட்டார். தன்னை பரிகாசம் பண்றாருங்கிறது கூட அவனால புரிஞ்சிக்க முடியல. அவன் நிஜமாவே முசல கிசலயம் ஒரு புஸ்தகம் இருக்கு போல இருக்கு, அவர் படிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு, அதை தங்கிட்ட சொல்லிட்டாருங்கிறதுனால 10 பேர்கிட்ட அவர் என்ன புத்தகம் படிக்கிறார் தெரியுமா, முசல கிசலயம் படிக்கிறார். அவர் என்ன புஸ்தகம் படிக்கிறார் தெரியுமா, முசல கிசலயம் படிக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லிட்டு வரான். அப்படியா பெரியவாச்சான் பிள்ளைகிட்டையும் வந்து சொன்னான், நம்ம ஊருக்கு ஒரு மாமா வந்திருக்கார், ஒரு முசல கிசலயம் படிக்கிறார் அப்படின்ன உடனே அவருக்கு தோணித்து, இந்த பையனை அவர் அப்படி பரிகாசம் பண்ணியிருக்காரு. தன்கிட்ட ரொம்ப பிரியமா எப்ப பார்த்தாலும் தனக்கே சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பையனை இப்படி பரிகாசம் பண்ணினாரேன்னு வருத்தப்பட்டு அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். அவன் இன்னைக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கான். இந்த புஸ்தகம் இன்றைக்கும் கிடைக்கிறது, அதுக்கு முசல கிசலயம்னு பேரு. அப்படின்னுட்டா அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாதவன், ஒரு எழுத்து எழுதாதவன், சம்ஸ்கிருதத்துல மகா வித்வானாகி முசல கிசலயம்னு ஒரு புஸ்தகம் படியிருக்கான்னா குரோ அனுகிரகேன.
ஒரு குரு கிருபை அவனை அப்படி பண்ணிடுச்சு. இன்னைக்கு இருக்கு, நீங்க பார்க்கலாம். லைப்ரரியில போனா முசலக சலயம்னு ஒரு புக் இருக்கும். அந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னா ஆனா கூட தெரியாது. இன்றைக்கு நம்ம கிருஷ்ணனை பத்தி நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடுறோம் இல்லையா? அதுல ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனைகள்லாம் கிருஷ்ண லீலா தரங்கினி அப்படின்னு. தரங்கினா அலைகள். பாகவதத்துல பகவான் பிறந்ததிலிருந்து துவாரகையில போய் ருக்மிணியை கல்யாணம் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய தசமஸ்கந்தத்தை நாராயண தீர்த்தரங்கிற மகாத்மா தான் கிருஷ்ணலீலா தரங்கினின்னு 125 பாடல்கள் பாடியிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் கோவர்தன கிரிதாரி எல்லாம் கேட்டிருப்பேன் அந்த பாட்டெல்லாம். அதெல்லாம் அந்த தரங்கினியில இருக்கக்கூடிய பாடல்கள் தான். பகவான் பிறக்கிறதுல இருந்து அந்த நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவுடைய அனுகிரகத்தினாலே ஒருத்தன் பெரிய ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானான். குரு கிருபையினாலே ஒருத்தனுக்கு படிப்பு வந்தது, வித்தை வந்ததுன்னு சொன்னேன். இப்ப அடுத்த ஒரு சம்பவம், குரு கிருபையினாலே ஒருத்தன் கோட்டீஸ்வரன் ஆனான். இந்த நாராயண தீர்த்தருடைய கிருபையினால. இந்த நாராயண தீர்த்தர் ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி சன்னியாசி ஆனார்னா, அவருக்கு 4 வேதங்களும் தெரியும், 6 சாஸ்திரங்களும் தெரியும், மகாவித்வான். அவர் ஒரு நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வரார். வரும்பொழுது ஒரு நதியில இறங்கி நடந்து வரணும், இவ்வளவுதான் தண்ணி இருந்தது, அதனால நடந்து வந்துடலாம்னு வந்தார். அப்படியே நடந்து வரும்பொழுது வெள்ளம் ஜாஸ்தி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்திலாம் அப்படி திடும்னு வெள்ளம் வரும். இவர் கிராஸ் பண்றதுக்குள்ள இந்த வெள்ளம் இவர் அடிச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்கு. பயம் வந்துடுது அவருக்கு, நம்ம உயிர் போயிடுமோ. அதனால உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிறதுனால அவருக்கு ஒண்ணு தோன்றது. ஆதிசங்கருடைய சரித்திரத்துல சின்ன வயசுல காலடியில பூர்ணாங்கிற நதியில அவர் குளிக்கிறதுக்கு போனார். அவர் ஒரு முதல்ல பிடிச்சது. அப்ப அவ அம்மா அழறா. சங்கரர் சொல்றார், மறுஜென்மம்ங்கிறது நான் எடுத்துட்டேன்னா அந்த முதல்ல விட்டுடும், மறுஜென்மம்னா சந்நியாசம் மாதிரி அப்படிங்கிறதுனால அந்த கதை ஞாபகத்துக்கு வந்த உடனே இவர் வித்வானா இருக்கிறதுனால சந்நியாச மந்திரங்கள்லாம் இவருக்கு தெரியும். அதனால இந்த சந்நியாச மந்திரத்தை ஜபம் பண்ணினார். சந்நியாசம் எடுத்துட்டேன். எப்படியோ அந்த நதியிலிருந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனா அவருக்கு உண்மையா சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். அவர் எவ்வளவு ஒரு சத்தியசந்தரா இருந்து அவருடைய மனசுல அந்த சந்நியாச சங்கல்பம் சத்தியமா இருந்ததுன்னா, வீட்டு கதவை தட்டினோடனே அவர் மனைவி வரா. அவ மனைவிக்கு இவருடைய உடம்புல காஷாய வஸ்திரம், தண்டம், கமடலங்கள்லாம் தெரியறது. எப்ப சந்நியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். பிக்ஷைக்கு வாங்கோ. வீட்டுக்குள்ள சேர்க்கல. அப்படியே திருப்பதி போனார். திருவெங்கடமுடியான் சன்னிதானத்தில் இருந்தார். தென்னாட்டுக்கு வந்தார். நடுக்காவேரின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் தங்கி இருக்கும் பொழுது ஒரு கனவு வருது அவருக்கு. ஒரு வெள்ளை பண்ணி வரும், அதை தொடர்ந்து போ அப்படிங்கிறார். அந்த வெள்ளை பண்ணியை தொடர்ந்து போனா இன்றைக்கு வரகூர் அப்படிங்கிற ஒரு ஊரு, அதுல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்கு. அந்த ஊர்ல தான் தங்கி இருந்தார். அங்க இருந்துதான் இந்த கீர்த்தனைகள்லாம் நிறைய பாடியிருக்கார். அப்படி பாடும் பொழுது அந்த வரக்கூர் இப்படியே அந்த நதி கரையில இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை ஒருத்தர் இவருக்கு எங்க இருந்தாலும் தேடி இவருக்கு பிக்ஷை கொண்டு வருவார். சன்னியாசி தானே, ஒரே இடத்துல இருக்க மாட்டார். இன்னைக்கு இப்படியே நடப்பார். அங்க போய் வருவார், அங்க போய் வருவார், மரத்தடியில வருவார், நதியை தாண்டி வருவார், மலை மேல போவார், இப்படி சுத்தின்னு இருப்பார். அந்த ஏழையும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டெய்லி அவன் வீட்டுல ஏதோ சிம்பிளா தான் சமைப்பான். ஒரு சாதம், ஒரு கீரை, கூட்டு ஏதாவது பண்ணுவான். ஆனா பண்ணிட்ட உடனே அவனுக்கு என்ன தோணும்னா, அவர் சாப்பிடாம இருக்காரு இந்த சன்னியாசி, அவருக்கு பிக்ஷைக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் தான் சாப்பிடணும்னு அவரை தேடி 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 போய் ஒரு மரத்தடியில இருக்காரோ, மலை மேல இருக்காரோ, நதிக்கு அந்த பக்கம் இருக்காரோ, எந்த கிராமத்துல இருக்காரோ, தேடிந்து 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 அவரை போய் கொடுப்பான். இப்படி ஒரு நாளைக்கு நல்ல அக்னி நட்சத்திரம் வெயில், காவேரியுடைய அந்த நதியினுடைய மணல், சுடுற மணல், அந்த சுடுற மணலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான், அங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு காலில் செருப்பு கூட கிடையாது, அவருடைய பிக்ஷைக்க வேண்டிய அன்னத்தை எடுத்துட்டு
அந்த மணல்ல நடந்து 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 அவர்கிட்ட போய் பிக்ஷையை கொடுக்கும் பொழுது அவனுடைய காலெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு. அழறார, எதுக்காக என்னை தேடிட்டு இப்படி ஓடி வந்து உன் காலில் எல்லாம் இவ்வளவு கொப்பளம் இருக்கு, அப்படி என்ன பார்க்கறதுக்கு ஓடி வந்தியா அப்படின்லாம் சொன்ன உடனே அவன் சொல்றான், நீங்க சாப்பிடாம என்னால சாப்பிட முடியாது, நீங்க இவ்வளவு பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு பிக்ஷை பண்ணாம என்னால சாப்பிட முடியல, அதனாலதான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவர் கிருபையோட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். சொல்றோம், ரொம்ப குடும்பத்துல சிரமம், நிறைய பொன் குழந்தைகள், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும், பணம் வேணும் அப்படிங்கிறார். ஒரு வீடு பார்க்கிறார், பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அவனை கூட்டின்னு போய் இந்த மரத்தை பார்த்து வச்சுக்கோ அப்படிங்கிறார். நான் பணம் வேணும்னு கேட்கிறேன், இந்த மரத்தை பார்த்து வச்சுக்கோன்னு சொல்றாரு. என்ன காரணம்னு தெரியலையே. அடுத்ததா சொல்றார், ராஜபிளவைன்னு ஒரு வியாதி, இப்ப நம்ம கேன்சர்னு சொல்றோமே, கிட்டத்தட்ட அந்த வியாதி மாதிரி. அந்த வியாதிக்கு இந்த மரத்தினுடைய இலையை கொடுத்தா சரியா போயிடும் அப்படிங்கிற. அதுக்கு மேல ஒன்றும் சொல்லலை, அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிட்டார். ஒரு மாசத்துல வீதியில தண்டோரா போட்டுட்டு வரா, நம்ம தேசத்து ராஜாவுக்கு ராஜபிளவைங்கிற வியாதி வந்திருக்கு. அந்த வியாதிக்கு யாராவது மருந்து தெரிந்தவர்கள் இருந்தா ராஜா அவர்களை வர சொல்றார், அவர்களுக்கு தகுந்த சம்மானம் கொடுக்கறதா ராஜா இருக்கார் அப்படின்னு. உடனே அன்றைக்கு குருநாதர் இந்த மரத்தோட இலையை காண்பிச்சு, இந்த ராஜபிளவிக்கு மருந்துன்னு சொன்னாரு, இப்பதான் அதனுடைய காரணம் புரியுது அவளுக்கு. உடனே அந்த இலையை எடுத்துட்டு ராஜாவுடைய சபைக்கு போய் ராஜாவுக்கு அந்த மருந்தை கொடுக்க அவனுக்கு வியாதி ஸ்வஸ்தமாகி அவருக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுத்தான். அப்படிங்கிறதுனாலே ஒரு குரு கிருபையினால ஒருத்தன் வித்வானானான், குரு கிருபையினால ஒருத்தனுக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் கிடைச்சது. இன்னொன்னு என்னன்னா, குரு கிருபையினால பகவானே ஒருத்தருக்கு சீடரா வந்துட்டான், சிஷ்யனா. பண்டிரிபுரத்துல ஏகநாதர் அப்படிங்கிற மகாத்மா. அந்த ஏகநாதரும் நல்லா படித்தார். ஒரு பாடசாலையில போய் வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறார். படிச்ச பிறகு அவருக்கு வீட்டுக்கு தானே போகணும், படிப்பு முடிஞ்செடுத்து எல்லாம் வீட்டுக்கு தானே போகணும். ஆனா அவருக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணலை. இந்த வேதத்துல எல்லாம் பகவான் 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 ஒன்று சொல்லியிருக்கேன், ஞானம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைய வேண்டாமா? வெறும் கடம்புடம்னு படிச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒருத்தர் ஒரு வீட்டுல உலக்க இருக்கு, அந்த உலக்கையினால நார்த்தல பொடியும் இடிப்பான், வெள்ளத்தையும் இடிப்பான், மிளகாயும் இடிப்பான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்த உலக்க போயிட்டு வரும். ஆனா அதுக்கு ஏதோட ருச்சியும் தெரியாது, அதுக்கு உழப்பும் தெரியாது, திதிப்பும் தெரியாது. அது மாதிரி நிறைய வித்வான்கள் அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம்னு படிப்பாலே தவிர, புரிஞ்சுப்பாலே தவிர, அனுபவத்திலே அவளுக்கு ஒண்ணுமே பகவானும் தெரியாது, ஞானமும் தெரியாது. அறிவுங்கிறது வேற. சில பேர் வருவான், அவர்கிட்ட சுவாமி எனக்கு மந்திரத்தை ஒரு சித்தி பண்ணிக்கணும், அந்த மந்திரத்தை சித்தி பண்ற வழியை சொல்லுங்கோ அப்படின்பா. அவர் சொல்லி கொடுப்பார். அவர் கொஞ்ச நாள் இருந்து அவர்கள் எல்லாம் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு லட்சம் கோடி அந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டு அதற்கான தெய்வத்தை நேர்ல பார்த்துட்டு அவ கிளம்பி போயிடுவா. இன்னொருத்தர் வருவார், அஷ்டாங்க யோகம், யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதி அப்படிங்கிற பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தை சொல்லிக் கொடுங்கோ அப்படின்வார். அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துப்பா, அவளுக்கு யோக சித்தி ஏற்படும், கிளம்பி போயிடுவா. இன்னொருத்தர் வருவார், எனக்கு பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு பார்வையை உண்முகமா திருப்பி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவே, எப்படி நான் சரீரம் இல்லை, நான் பிராணன் இல்லை, நான் மனசு இல்லை, அறிவு இல்லை, ஆனந்தத்தை உணர்பவன் இல்லை, நான் ஆனந்தமயமானவன் அப்படிங்கிற பஞ்சகோசத்தையும் தள்ளி அந்த பரமாத்மாவை பார்க்கிற வித்தியை கற்றுக் கொடுப்பார். அவ கிளம்பி போயிடுவா. சில பேர் பக்தி வேணும்னு வருவா, அந்த பக்தி சாதனங்கள்லாம் கத்து தருவார், அவர்கள் பக்தி வந்த புறம் போயிடுவா. இப்படி சாஸ்திரம் படிக்கிறவா, அனுபவம் வேணுங்கிறவா, அப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. இங்க ஏகநாதர் இந்த குருவை அடைஞ்சார் இல்லையா, இவர் வந்த உடனே இந்த குருட்ட கேட்கணுமோ, ஏதாவது எனக்கு அஷ்டாங்க யோகம் கற்றுக் கொடு, இல்லைன்னா ஒரு ஜபம் எடுத்ததை எனக்கு தியானம் பண்றதுக்கு கற்றுக் கொடு, ஏதாவது கேட்கணும் இல்லையா. அவர் கேட்கல. என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குருவுடைய ஆசிரமங்கள்லாம் பெருக்குவர், தொடைப்பார். நிறைய பேர் இந்த குருநாதரை பார்க்கறதுக்கு வரா இல்லையா, அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். கடைக்கு போவார், சாமான் வாங்குவார், மளிகை வாங்குவார். ராத்திரி எல்லா அந்த குருவுடைய பக்தர்கள்லாம் படுத்துக்கிறதுக்கு
படுக்க இருக்கான்னு கேட்பார், போர்வை இருக்கான்னு கேட்பார், ஏதாவது தண்ணி வேணுமான்னு கேட்பார், குழந்தை வந்தா பால் வேணுமான்னு கேட்பார். இப்படி முழுக்க அந்த குருவை தேடி வர அத்தனை பேருக்கும் சேவை பண்ணிட்டே இருக்காரே தவிர குருநாதர்கிட்ட போய் வாயை திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 12 வருஷங்கள் அப்படி குருவுக்கு சேவை பண்ணினார். குருவுக்கு அப்படியே 12 நாள் சேவை பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு குருவுக்கு தோன்றது, இந்த குழந்தை இங்க வந்தான் ஏகநாதன், இவ்வளவு நாள் வந்துட்டு இங்க வரவர்களுக்கெல்லாம் பார்த்து 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 சேவை பண்றான், ஆனா தனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கலையே. ஏதாவது ஜபம் எடுத்து வைங்கோ, தியானம் எடுத்து வைங்கோ, உனக்கு ஞானம் வரணும், யோக சித்தி ஏற்படணும், மந்திர சித்தி ஏற்படணும், இல்லைன்னா ஒரு சாஸ்திர அபியாசமாவது சில விஷயங்களையாவது நான் தெரிஞ்சுக்கணும், ஒண்ணு கூட கேட்கலையே. அவன் அப்படி இருந்தா கூட நாம அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஏற்கனவே சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டான், அதனால சாஸ்திரம் படிக்க வேண்டிய விஷயம் உண்மை இல்லை, அவனுக்கு அனுபவம் தான் வேணும். இந்த ஜனார்தன சுவாமின்னு ஒருத்தட்ட வந்திருக்கார் இல்லையா, அவருடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது தத்தாத்திரேயர். பிரம்மா விஷ்ணு சிவன் 3த்தினுடைய ஒரே ரூபம். காத்தால குருவும் சிஷ்யரும் கிளம்பி கோதாவரிங்கிற நதியில ஸ்நானத்துக்கு போறா. குரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த ஏகநாதர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, குருவோட வஸ்திரங்கள்லாம் தோச்சு கீச்சு எடுத்து வச்சு பின்னாடி வந்துட்டு இருக்கார். அப்ப அந்த ஜனார்தன சுவாமி தன்னுடைய இஷ்ட தெய்வமான உபாசன தெய்வமான அந்த தத்தாத்திரேய சுவாமிகிட்ட கேட்கிறார், என் சிஷ்யன் 12 வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை பண்ணியிருக்கான், அவனுக்கு உன்னுடைய தர்சனத்தை கொடு அப்படிங்கிறார். தெய்வங்கிறது குருவனுடைய கையில இருக்கு. குரு யாருக்கு தெய்வத்தை காண்பிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு தெய்வம் தெரிஞ்சுக்கணும். நாரதர்ங்கிற சப்தத்துக்கு புராணத்துல நாரதர் அப்படின்னா கையில தம்புரா வச்சுட்டு இருப்பார், பஜனை பண்ணுவார்னு சொல்றோம் இல்லையா. நாரதர்ங்கிற சப்தத்துக்கு நாராயணம் ததாதி இதி நாரதா, நாராயணனை யாருக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி உண்டோ அவருக்கு நாரதர்னு பேர். அதனால்தான் வால்மீகிக்கும் குரு நாரதர், வியாசருக்கும் குரு நாரதர், துருவனுக்கும் குரு நாரதர், பிரகலாதனுக்கும் குரு நாரதர். அவர் அத்தனை பேருக்கும் பகவானை காண்பிச்சு கொடுத்துருக்கார். குரு அப்படின்னு பகவானை காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். ஒரு சம்சாரிகளோட சம்சாரிகள் மாதிரி பழகி, குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சா, படிப்பு வந்ததா, என்ன ஆச்சு அப்படின்னு அவர்களோட பழகிற மாதிரி பழகி, அவர்களுக்கு தெரியாம அவர்களுக்கு ஒரு சித்த சுத்தி ஞான வைராக்கியத்தை உண்டு பண்ணி, பகவானுடைய திருவடியிலே ரோஜாவை தூக்கி போடுற மாதிரி, ஸ்படிகத்தை தூக்கி போடுற மாதிரி, ஸ்வர்ணத்தை தூக்கி போடுற மாதிரி இந்த ஜீவனை பகவான்கிட்ட சேர்த்துட்டு போயிடுவார். அவளுக்கே தெரியாது, சிரமம் இல்லாம பண்ணிட்டு போயிடுவார். உத்தம குரு. குருவனுடைய கையில தானே தெய்வம் இருக்கு. எனக்கு இந்த குழந்தை இவ்வளவு நாள் சேவை பண்ணியிருக்கான், அவனுக்கு தரிசனத்தை கொடு அப்படின்னுட்டா அந்த ஜனார்த்தனன் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா. ஏகநாதர் ஸ்நானம் பண்ணிட்டு வர ஒரு ஔதும்ப விருட்சம், அது கீழே தத்தாத்திரேயர் நிற்கிறார். இந்த பையன் பின்னாடியே வரான். ஏகநாதன் பார்த்தா அந்த மரத்தடியில் இந்த சுவாமி இருக்கிறத பார்த்தா கொஞ்ச நாள் யோசிச்சான். ஓஹோ, நம்ம குரு நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற சுவாமி நிற்கிறார், ஒரு தெய்வத்தை பார்த்தா அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான். குரு இப்ப ரொம்ப ஒரு ஆங்ஷியஸா இருக்கார். இப்ப பின்னாடி ஏகநாதன் வரப்போறான். சுவாமி, நீங்க நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கல, அந்த சுவாமியை மரத்தடியில பார்த்தேன், அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்ல போறான், குதிக்க போறான், ஆனந்தப்பட போறான். இல்லைன்னா அத்தகைய தெய்வ தர்ஷனம் ஆச்சுன்னா சில பேர் கீழே மூர்ச்சியாகி கீழே விழுந்துருவா, பார்க்க சொருக்கிடும். ராமகிருஷ்ண பரமசருக்கெல்லாம் அப்படி ஆச்சு. சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இவன் எந்த நிலையில இருக்கான்னு தெரியலையே, இவனுக்கு பகவானை பார்த்திருக்கானே அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில இவர் வந்தா, இவன் வீட்டுக்குள்ள போறான். குருவுடைய துணியெல்லாம் தோச்சி எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அதெல்லாம் உணர்த்துறான். அடுத்தது பூஜைக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எடுத்து வைக்கிறான், சந்தனம் அரைக்கிறான். இவனுடைய வேலையெல்லாம் பார்த்த உடனே அவருக்கே சந்தேகம் வந்துடுது. நிஜமாவே தத்தாத்திரேயர் இவனுக்கு தரிசனம் கொடுத்தாரா கொடுக்கலையா? தன்னுடைய தெய்வத்தை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த பையனுக்கு தரிசனம் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தையா? கொடுத்துட்டேனே, என்னை கூட பார்த்து நமஸ்காரம் பண்ணு. எவ்வளோ பையல வழியில யாரை பார்த்தேன்? இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிற சுவாமியை பார்த்தேன். என்னது, பகவானை பார்த்துட்டு போய் யாரையோ ரோட்ல போறவாளை பார்த்தா மாதிரி சொல்ற? உனக்கு ஆச்சரியம் இல்லையா? அதுல ஒரு ஆனந்தம் இல்லையா? நான் இங்க காத்துன்னு இருக்கேன், அப்படி ஒருத்தரை பார்த்தேன், நீ வந்து சொல்லி குதிக்க போறே அப்படின்னு. உடனே அவன் கேட்கிறான், உங்கள்கிட்ட யார் கேட்டா நான் பகவானை பார்க்கணும்? நான் கேட்டேனா? நீ கேட்காட்டா கூட நான் கேட்டேனா? நீ கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, நீங்க வேற பகவான் வேறேன்னு நான் நினைச்சாதானே கேட்கணும்.
உங்களை பார்க்கிறதே எனக்கு பகவான், வேற ஒரு பகவான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உடனே அவனுடைய குரு பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த ஏகநாதர் அவர்கிட்ட கிளம்பி போனதுக்கு பிறகு அவரை தேடிட்டு ஒரு சிஷ்யன் வரான். அவன் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவானே. இவர் குருவுக்கு கைங்கரியம் பண்ணினார். ஒரு நாள் இவர் தன்னுடைய வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு ஆமா ஜந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இப்ப நான் சொன்ன உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, நல்ல புத்தி தீட்சை நம்முடைய பிரம்மச்சாரிகள் எந்த தேசத்துல இருந்தாலும் எங்கிட்ட இருக்கக்கூடிய வேத வித்தியை கத்துக்கிறதுக்காக வரட்டும்ங்கிறது தான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பையன் வந்து நிற்கிறான் வாசல்ல. அவனை பார்த்து கேட்கிறார், யாருடா? அஸ்வலாயன சூத்ரோகம் ரிக்ஸாகாத்யாயன பிரியா சமிப்பானிகி ஸ்ரோத்ரியம். நான் உங்கள்கிட்ட இந்த ரிக்வேதம் அத்தியனம் பண்றதுக்கு வந்திருக்கேன். எந்த ஊரு? வாசஸ்தானம் துவாரகாமி. என்ன பேரு? நாம் நா கிருஷ்ணோஸ்மி பண்டிதா சிஷ்யபாவா ஸ்வீகுருத்வம் மாம் அநாதம் ஜெகத்குரு. அவர் கேட்கிற, அந்த ஊர்ல இந்த பையனை பார்த்ததுலயே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையா, உன்னை கொண்டு எங்கிட்ட விட்டுருக்காளே அப்படின்ன உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, 12 வருஷங்கள் இவர் ஜனார்தன சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டது முன்ன பின்ன இருக்கும். ஆனா இவருடைய வஸ்திரத்தை தோச்சு போட்டு இவருக்கு பூஜைக்கு பண்ணி இவருக்கு கால் பிடிச்சு விட்டு அப்படி 12 வருஷங்கள் யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ணனே வந்து இவருக்கு சேவை பண்றான், கன்யா கிருஷ்ணன்கிற பேர்ல. இவருக்கு 12 வருஷங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் கிருஷ்ணன்கிறது இவருக்கு தெரியாது. இவனை அடிச்சிருக்காரு, திட்டிருக்காரு, குட்டி இருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு பக்தன், அவனுக்கு ஒரு தோல் வியாதி வந்துடுச்சு. பெரிய பணக்காரன். தோல் வியாதி வந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் அவனோட வீட்டில் இருக்கிறதுக்கு அருவருப்பு பட்டுட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான். அவன் அப்படியே சேத்திரமா போறான். சேத்திரமா போய் துவாரகையில போய் பகவானை தியானம் பண்ணி சாப்பிடாம தூங்காம இந்த துவாரகையில இருக்கிற கிருஷ்ணனை பார்க்கணும்னு அட்டம் பிடிக்கிறான். அந்த கிருஷ்ணர் அவன்கிட்ட சொல்றார், நான் துவாரகையில இல்லை, பிரதிஷ்டானபுரம்னு ஒரு கிராமத்துல அங்க ஏகநாதர்னு ஒரு மகாத்மா இருக்கார். அந்த மகாத்மாவுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து அங்க பாரு அப்படின்னு. உடனே இவன் வரான். இவன் வந்து ஏகநாதரை கேட்கிறான், இங்க கண்டியா கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கானா, அவன் சாட்சாத்து பகவானாமே, உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வந்திருக்கானாமே. ஏகநாதர் சொல்றார், அவன் பகவானா? யார் சொன்னா? அவன் அநாத தானே சொன்னான் அப்படின்ன உடனே இந்த விஷயங்கள்லாம் சொன்னா. உள்ள போய் எல்லாரும் அந்த கண்டியா கிருஷ்ணனை தேடி பார்க்கறா, காணும். பகவான்னு தெரியாத வரைக்கும் பழகின்னு இருந்தான், பகவான்னு தெரிஞ்ச உடனே மறைஞ்சு போயிட்டான். இப்படி குரு கிருபையினால இது மாதிரி 1000 சரித்திரங்கள் இருக்கு. குரு கிருபையினால் எப்படி ஞானம் வந்தது, குரு பக்தர்கள்லாம் எப்படி ஒரு பக்தியோட குரு பக்தியோட இருந்தா அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் அநேக சரித்திரங்கள் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்துக்கு தான் அப்படி ஒரு பெருமை. எவ்வளவோ மகான்கள் இந்த தேசத்திலே பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்களை தொடர்ந்து அவ்வளவு பக்தர்கள், அவர்களோட ஞானிகள், அவ்வளவு சித்த புருஷர்கள், அவ்வளவு மகான்கள். அதுவும் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரத்தை எடுத்து பார்த்தா அங்கே குக நமச்சிவாயம், குரு நமச்சிவாயம், விருப்பாட்சி முனிவர், ரமணர், சேஷாத்திரி சுவாமிகள். அது அடுத்தது பார்த்தா தபோவனத்தில் ஞானானந்த சுவாமிகள், பூண்டி மகாத்மா, அங்கேயே துகாராம்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த யோகி ராம் சுரத்குமாருடைய ஒரு ஜெயந்தி மகோத்சவம் இன்றைக்கு 101வது ஜெயந்தி. இந்த ஜெயந்தி மகோத்சவம் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாரும் விமர்சையாக கொண்டாடுறான். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணகா பிரசாந்தையன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணணும்னா குரு பிரகாசே தீமான். எந்த ஒரு குருவை ஒருத்தர் பக்தி பண்ணி அந்த குருவனுடைய கிருப்பையினால க்ஷேமத்தை அடைந்தார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த குருவை கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. குருவை பிரகாசப்படுத்து. அந்த ரீதியில எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு. இன்றைக்கு எங்கேயும் நடக்கிறது. இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருப்பை ஏற்படட்டும். கோபிகா ஜீவனஸ்மரணம்.